வேதத்தை எந்த மொழியில் படித்தா நம்மளால் தேவனுடைய மைண்டை புரிஞ்சிக்க முடியும், தேவன் சொல்ல வரக்கூடிய அவருடைய எண்ணத்தை புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி சிலருடைய நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படின்னா, தமிழ் வேதாகம், அதாவது மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட இந்த தமிழ் வேதாகமும் தவறு, இதில் நிறைய தப்பு இருக்குது, இந்த மொழியில் எழுதப்பட்ட இந்த வேதாகமத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா தேவனுடைய மைண்டை நம்ம புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னும், இதுக்கு பதிலாக வேதாகமம் எழுதப்பட்ட ஒரிஜினல் லாங்குவேஜ் ஆகிய எபிரேய மொழியில் படித்தா மட்டும்தான் நம்மளால் வேதத்தை, தேவனுடைய சித்தத்தை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இந்த காலத்தில் பரவி வருது. இந்த மாதிரி தேவன் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா, நீங்கள் இந்த மொழியில் எழுதப்பட்ட இந்த வேதாகமத்தை தான் நீங்கள் தேடி எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் தேவன் எங்கேயுமே மொழியை முன்னிறுத்து பேசவே இல்லை. தேவனுடைய நோக்கம் மொழியில் கிடையாது. எப்போ கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு வந்து தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய ஆவியையும் பேதுரு மூலமாக தேவன் ஒரு புறஜாதி மனுஷனுக்கு கொடுத்தாரோ, அன்னிலிருந்தே புறஜாதி மக்களுக்கான தேவனுடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆரம்பிச்சிடுச்சு. அப்போது அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆன இந்த ரட்சிப்பின் மார்க்கமானது ஒவ்வொரு ஊருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷைகள் போகும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாஷைகளை பேசியிருக்காங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மூப்பர்களுக்கு நிருபங்களை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த நிருபங்கள் காலத்தில் இந்த கிறிஸ்தவ மார்க்கமானது பலுகி பெருகும்போது, அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது, அநேகருடைய தியாகத்தினாலும் முயற்சியினாலும் வேறு மொழிகளில் இந்த வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கும் வாசிக்கப்பட்டு வருது. அப்போது இந்த மாதிரி தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிற நம்முடைய வேதாகமும் தவறு அப்படின்னு சொன்னால், தேவனுக்காக முயற்சி எடுத்து எழுதின இந்த பக்தர்கள் எடுத்த முயற்சியை தேவன் அந்த நாட்களில் அங்கீகரிக்காமல் இருந்திருப்பாரா? தேவனை பற்றி ஒருத்தர் தவறாக புரிஞ்சு கொள்ளணும், தேவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் தவறான வழிநடத்துதலின்படி போய் அவர் ரட்சிப்படையாமல் போகணும்னு சொல்லி தேவன் எங்கேயாவது நினச்சிருப்பாரா? கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரிஜினல் வேதத்தில் படித்தாதான் தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேதத்துக்குள்ளேயே இதுக்கான அற்புதமான எடுத்துக்காட்டு இருக்குது. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் சில பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, ரபி, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, அந்த மனுஷன் செத்து போயிடுறான், அந்த மனுஷனுடைய தம்பி அந்த பெண்ணை திருமணம் செய்கிறாரு, அந்த தம்பியும் செத்து போகிறாரு, அந்த தம்பியினுடைய இன்னொரு தம்பியும் கல்யாணம் பண்ணுறாரு, அவரும் செத்து போகிறார். இப்படியே அந்த குடும்பத்தில் இருந்த 7 பேரும் செத்து போயிடுறாங்க. உயிர்த்தெழுதல் அப்படின்னு ஒன்று வரும்போது இந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கும்போது இயேசு அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவார். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சரியாக புரிஞ்சிக்கலை, வேதத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லுவார். இந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பேசும்போது அவங்க படிச்சிருந்த அந்த வேதாகமம் எந்த மொழியை சேர்ந்த வேதாகம்னு நினைக்கிறீங்க? ஒரிஜினல் மேன்ஸ்கிரிப்ட் ஹீப்ரு பைபிள். அது புதிய ஏற்பாடு இல்லாத காலம், பழைய ஏற்பாடு மட்டும்தான் வாசிக்கப்பட்டு வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவும் ஒரு தேவாலயத்தில் வாசிக்கும்போது ஏசாயா நிருபத்தை வாசிச்சுட்டு வச்சாருன்னு நம்மளுக்கு வசனம் இருக்குது. அப்போது ஒரிஜினல் வேதாகமத்தை, ஹீப்ரு பாஷையை, கைப்பிரதியில் எழுதப்பட்ட அந்த பாஷையை படித்த அந்த பரிசேயர்களுக்கு ஏன் தேவனுடைய சித்தம் புரியலை? இன்னொரு உதாரணம், அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பிலிப்பு அப்படிங்கிறவர் ஊழியம் செஞ்சுட்டு வருவார். அப்போது எகிப்து தேசத்தை சேர்ந்த கந்தாகை மந்திரி அப்படிங்கிறவர் ஒரு ரதத்தில் பிரயாணம் பண்ணி போயிட்டுருப்பார். அவர் ஏசாயா நிருபத்தை வாசிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அப்போ அவருக்கு அதில் இருக்கிற அர்த்தம் புரியாது. பரிசுத்த ஆவி பிலிப்பு கிட்ட சொல்லி, நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்துக்கொள் அப்படின்னு சொல்லும். இவர் நேராக போய் அந்த ரதத்தோடு சேர்ந்துப்பார். அப்போ அந்த மந்திரி கிட்ட கேட்பார், நீங்கள் வாசிக்கிறதுனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒருத்தர் சொல்லாமல் எப்படி புரியும், யாராவது சொல்லிக் கொடுக்கணுமேன்னு கேட்பார். அப்போ பிலிப்பு, நீங்கள் வாசிச்சிருக்கிற இந்த இந்த வேத வசனத்தின் அர்த்தம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய பாடுகளை பற்றியும் அவர் மூலமாக வரப்போகிற ரட்சிப்பை குறித்ததான விளக்கத்தை தான்
ஒரு உண்மையான செய்தியை தான் இந்த பகுதியில் ஏசியா எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது சொல்லிவிட்டு ரட்சிப்பு அடையிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பார். உடனே அந்த மந்திரி மனம் திரும்பி தன் பாவங்களுக்காக தேவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, நான் ஞானஸ்நானம் பெறணும், தண்ணி இங்கே பக்கத்துலேயே இருக்குது, நம்ம ஞானஸ்நானம் உடனே எடுத்துக்கலாம்னு சொல்லி மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துக்குவார். இப்போது இந்த கந்தாகி மந்திரி கையில் வச்சுருந்தது ஒரிஜினல் வேதாகம புஸ்தகம். அவர் ஒரு பெரிய மந்திரிங்கிறதுனால கைப்பட எழுதப்பட்ட, ஒருவேளை மோசையினாலேயே கைப்பட எழுதப்பட்ட ஒரு ஒரிஜினல் வேதாகம தோல் சுருளாக கூட இருந்திருக்கலாம். பிகாஸ் அவங்க பணக்காரங்க, அவங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். அப்படிப்பட்ட நபர் அதை வாசிக்கும்போது ஏன் அவங்களுக்கு இது இயேசு கிறிஸ்துவை பற்றின போதனை அப்படிங்கிறது புரியல? மொழி தான் உங்களை தேவன்கிட்ட வழி நடத்துகிற ஒரு வழி நடத்துதல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம் தவறானது. மொழி ஒரு காலத்துலேயும் தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்காது. மொழியை வச்சு ஒருத்தர் தேவன்கிட்ட போகவே முடியாது. அதுக்கு பதிலாக எது உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி இருக்கணும். பிலிப்புக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்ததுனால தான் அவர் அந்த வேத வசனத்தை விளக்கி சொல்லும்போது கந்தாகி மந்திரினால் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது. இந்த பரிசேயர்களுக்கு தேவனுடைய ஆவி இல்லாததுனால தான் ஒரிஜினல் பைபிளை கையில் வச்சிருந்து படித்து கூட அவங்க தேவனுடைய சித்தத்தையோ திட்டத்தையோ 1% கூட புரிஞ்சுக்கொள்ள முடியல. இன்னும் இது மாதிரி நிறைய உதாரணங்கள் பைபிள் முழுக்க கொட்டி கிடக்குது. இது 2 போதும். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம கையில் இருக்கிற தமிழ் வேதாகமும் அதை முதல் பக்கம் நீங்கள் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் தெளிவாக ஒரு விஷயம் எழுதியிருக்கும். மூல பாஷையாகிய எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் அப்படின்னு. அப்போ இதை பொய்யா எழுதியிருப்பாங்களா? இல்லை. இதே வேதாகமத்தை வச்சு தான், இந்த தமிழ் வேதாகமத்தை வச்சு தான் நரகம் இல்லை அப்படிங்கிறதும், திரியேகம் இல்லை அப்படிங்கிறதையும், தேவன் ஒருவரே அப்படிங்கிறதையும், இன்னும் பல அற்புதமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த வேதாகமம் தவறு அப்படின்னு சொல்கிறது எது மாதிரி இருக்கும் தெரியுங்களா? தேவனை விட உங்களுக்கு அதிகமான அறிவு இருக்கிற மாதிரி நீங்கள் தேவன்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். தேவனே, நீங்கள் தமிழில் எழுதின புஸ்தகம், தமிழில் எழுதின வேதாகமும் தப்பாக இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனுக்கு மேலே ஒரு இடத்துல போய் அல்லது தேவனுக்கே ஈக்குவலாக உட்காந்து ஒரு அட்வைஸை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதாகமம், நீங்கள் படிக்கிறது தமிழாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், எந்த மொழியாக இருந்தாலும் தேவன் தன்னுடைய பக்தர்களை கொண்டு எழுதி உங்கள் கையில் கொடுத்துருக்கிற அந்த வேதாகமும் உங்களுக்கு போதுமானது. ஒருவேளை சில வார்த்தைகளுக்கு ஒரிஜினலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்க்குறதுக்கு சில ரெஃபரன்ஸ்களை தேடி எடுத்துக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் நம்ம கையில் தேவன் கொடுத்துருக்கிற வேதாகம் தவறு அப்படின்ற ஒரு முடிவுக்கோ ஒரு வார்த்தைக்கோ நாம் என்ன பண்ணக்கூடாது கேட்டிங்கன்னா வந்துடவே கூடாது. தேவன் அதை அங்கீகரிக்கவே மாட்டார்.